This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. கண்களை தானம் செய்த சரோஜா தேவி பின்னணியில் முக்கிய காரணம், இருந்தும் கூட பூமியை பார்க்க போகிறார். வயது முதிர்வால் ஏற்பட்ட உடல்நல பிரச்சனையால் நடிகை சரோஜா தேவி பெங்களூரில் காலமானார். அவரது உடல் அரசு மரியாதையுடன் சொந்த ஊரில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக அவர் தனது 2 கண்களையும் தானம் செய்துள்ளார். அவரது 2 கண்களும் தானாக எடுக்கப்பட்டுள்ள நிலையில் விரைவில் மற்றவர்களுக்கு பொருத்தப்பட உள்ளது. இதற்கிடையே தான் தற்பொழுது நடிகை சரோஜா தேவி கண் தானம் செய்ததன் பின்னணி குறித்து முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. தமிழ், கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் 200க்கு அதிகமான திரைப்படங்களில் நடித்தவர் சரோஜா தேவி. தமிழில் 1956ஆம் ஆண்டு வெளியான திருமணம் என்ற நடிகர் ஜெமினி கணேசனின் படத்தில் அறிமுகமானவர். இவர் நடிகர் எம்ஜிஆர், சிவாஜி கணேசனும் பல படங்களில் நடித்துள்ளார். இவர் தனது சிறந்த நடிப்பின் மூலமாக மக்களை ரசிகர்களாக பெற்றார். கன்னடத்துக்கு பைங்கிளி என்ற பெயருடன் அழைக்கப்பட்டார். சரோஜா தேவி பெங்களூர் மமல்ஸ்வரத்தில் வசித்து வந்தார். இந்நிலையில்தான் அவர் தனது 87வது வயதில் காலமானார். வயது முதிர்வின் போது ஏற்பட்ட உடல் உபாதைகளால் அவரது உயிர் பிரிந்தது. இதையடுத்து அவரது உடல் அரசு மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க ராம்நகர் மாவட்டத்தில் உள்ள சொந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. பெங்களூரில் இருந்து ராம்நகர் மாவட்டம் சென்னப்பட்டனா தாலுகா தசவரா கிராமத்தில் ஒக்கலிக்கா முறைப்படி அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில்தான் சரோஜா தேவியின் கண்கள் தானம் செய்யப்பட்டுள்ள முக்கிய தகவல் வெளியாகி உள்ளது. சரோஜா தேவி இறந்த பிறகு அவரது 2 கார்னியாக்கள் தானமாக பெறப்பட்டுள்ளது. இறப்பதற்கு முன்பாகவே நடிகை சரோஜா தேவி பெங்களூர் நாராயண நேத்ராலயா என்ற கண் மருத்துவமனையில் தனது கண்களை தானம் செய்வதாக கூறியிருந்தார். இதையடுத்து அவரிடம் இருந்து 2 கண்கள் தானமாக பெற்றப்பட்டது. இதன் மூலம் இருந்தும் கூட மற்றவர்கள் மூலமாக சரோஜா தேவியின் கண்கள் இந்த பூமியை பார்க்க உள்ளது. சரோஜா தேவி இந்த செயல் அனைவரையும் நெகிழ வைத்துள்ளது. இது தொடர்பான நாராயண நேத்ராலயாவில் உள்ள டாக்டர் ராஜ்குமார் கண் வங்கியில் உள்ளவர்கள் கூறுகையில், சில ஆண்டுகளுக்கு முன்பு சரோஜா தேவி மருத்துவமனைக்கு வந்தார். மருத்துவ பரிசோதனைக்கு வந்த அவர் கண் தானம் செய்வது தொடர்பான ஆசையை எங்களிடம் தலைவரிடம் கூறினார். இதையடுத்து கண் தானத்துக்கான அட்டை வழங்கப்பட்டது. அவர் கண் தானம் செய்வதாக கூறி 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சரோஜா தேவியிடம் இருந்து கார்னியாக்கள் எடுக்கப்பட்டுள்ளது. அவரது 2 கார்னியாக்கள் நன்றாக உள்ளன. விரைவில் அது சம்பந்தப்பட்டவர்களுக்கு பொருத்தப்பட உள்ளது. இதன் மூலம் மற்றவர்களுக்கு பார்வை கிடைக்க உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.